நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி, பிசினஸ் லாஸ்ல இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிரெடிட் கார்டு டிராப்ல மாட்டி காணாம போனவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிசினஸை பார்த்துட்டு பர்சனல் லோன் தராங்க. ஸோ இந்த லோனை வந்து நீங்க கரெக்டா பண்றதுனால உங்களுக்கு கிரெடிட் கார்டும் கிடைக்குது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பணம் இருக்கோ இல்லையோ அந்த கிரெடிட் கார்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருந்தா கூட பின்னாடி அது வந்து டிராப்ல போய் மாட்டிட்டு இருக்கும் அப்படின்னு தெரியாமையே வந்து நம்ம போய் மாட்டிக்குவோம். அதனால என்னைக்கும் ஃப்ரீ மணி ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க வந்து கிரெடிட் கார்டு டிராப்ல மாட்ட மாட்டீங்க. அதாவது பணம் இருக்கோ இல்லையோ நீங்க வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க டிராப்ல போறீங்க மாட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். பணம் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து பார்த்து செலவு பண்ணீங்க. இந்த கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணி சிக்கல்ல மாட்டிக்கும். ஸோ யோசிச்சு பண்ணுங்க. கிரெடிட் கார்டு என்னைக்கும் ஃப்ரீயா வர்ற மணி ரிஸ்க் அதிகம், அதுதான் உண்மை.